புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. கடந்த 5 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 6வது மாதத்திலும் தேவனை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. எல்லார் கைகளை தட்டி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் இணைந்து பாடுவோம். அன்பு திருச்சபையாரே, இந்த நாள் மிக முக்கியமான நாள். இந்த நாள் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நாள். எல்லார் கைகளை தட்டி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் புதிய நாளுக்குள் சொல்லுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் தேவா, புதிய கிருபையால் என்னை புது கிருபை எங்களுக்கு தரப்போகிறீர். ஒரு புது பலனை தரப்போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லார் கைகளை தட்டி நல்ல கை தட்டுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். இந்த அற்பமான ஆரம்பம் முடிவிலை சம்பூர்ணமாய் நமக்கு மாறப்போகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரப்போகிறது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆயிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடுவோம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை, ஆனந்த களிப்பை எங்களுக்கு தாரும் தேவா. கண்களை மூடி கைகளை தட்டி இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. எங்க ஊழியத்தில், புது பலனை எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில புது கிருபை தாரும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சொல்லுங்க எல்லாரும். புதிய வீடுகளிலே இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நல்ல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். பெரிய பெரிய சவால்களை நாம் சந்திக்க போகிற நாட்கள் வரப்போகிறது. நாம் ஜெயம் எடுக்கிற நாட்கள் வரப்போகிறது. ஒருவேளை இந்த கொள்ளை நோயினாலே நாம் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஜெயம் எடுக்கிற நாட்கள் அது சமீபமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இணைந்து சொல்லுங்க,
சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க ஆமென். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க கைகளை தட்டி சவால்கள் எத்தனை பேர் சொல்லுங்க எங்களோடு இணைந்து உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த உறவுகள் சீர் பொருந்த சந்தரா உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் ஒரு மகிமை இறங்கி வருகிறது. மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா ஒரு மகிமை உங்களை சுற்றிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தாரும் தேவா சொல்லுங்க புது கிருபை புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா இயேசுவே புது கிருபை இயேசுவே தாரும் தேவா இயேசுவே பலனை தாரும் தேவா இயேசுவே புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா ஆண்டவரே புது எங்களுக்கு கிருபை புது கிருபையும் வேண்டும், புது பலனும் வேண்டும். ஆமென். ஆமா, சந்தராமா. புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் அப்பா, கைகளை தட்டி எல்லாம் நல்ல கைகளை தட்டுங்க. உங்கள் வீடுகளிலே நீங்கள் கைகளை தட்டி பாடும் பொழுது இயேசு மகாராஜா மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த லாக்டவுன் பிறகு புதிய நாட்களை ஆண்டவர் நமக்கு தரப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கினேன். நல்ல கை தட்டுங்க. ஓ சீபா ஹந்தரபா நரபா தாரா. ஆமென். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி தரப்போகிறார். நம்முடைய வெட்கமெல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்பிக்கையோடு பாடுவோமா? வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாங்க ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா சபைக்கு வெட்கத்துக்கு பதிலாக பாடுகிற ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் நன்மை மறுபடி வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு நன்மை தேடி வரப்போகிறது. வெட்கத்துக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றே தருவேன் என்று இயேசு சொல்கிறார். பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா எல்லார் கண்களை மூடி புது பலனை தாரும் தேவா ஆமென். புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய கிருபையால் இயேசுவே 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 புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய புதிய நாட்கள் ஷஹாதாராவா. புதிய பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்து நம்முடைய சக்திகளை அடித்து இறங்கி வருகிறார். கிருபையால் என்னை இந்த சத்தம், இந்த ஆராதனை எங்கெல்லாம் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கே தேவ மகிமை இறங்கி வரட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய புது கிருபை என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா 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 கைகளை தட்டி புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கையில வெட்கத்திற்கு பதிலாக
இரட்டத்தனையான நன்மையை என் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக, நாம் படித்த வேதனைக்கு பதிலாக, ஓ பரலோக தகப்பன் தம்முடைய கரத்தை நீட்ட அவர் வல்லமை உள்ளவர். எல்லாரும் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் திரியேக தேவனே, தேசம் அடைபட்டு கிடக்கிறது. கொள்ளை நோயினாலே ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ மனமிறங்கும் ஆண்டவரே, கடைசி நாளுக்குள்ளே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் கை உயர்த்தி நாம் நிற்கிற இந்த நாட்கள் மிக மிக பயங்கரமான நாட்கள். ஒரு பக்கத்திலே கொள்ளை நோய், மறுபக்கத்திலே தேசங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே வெட்டுக்கிளிகளினாலே தேசத்திலே பயங்கரமான அழிவு, இன்னொரு பக்கத்திலே பஞ்சம், இன்னொரு பக்கத்திலே புயலின் தாக்கம், மறுபக்கத்திலே பயங்கரமான நிலநடுக்கங்கள் இந்தியாவிலே. சோர்ந்து போன இருதயத்தோடு நம் தேசம் இருக்கிறது. ஜனங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்க தேசம் தகப்பனை எழுப்புதல் உள்ள தேசம். ஆண்டவரே, உம்முடைய சிஷ்யனாகிய தோமா வந்து சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்த தேசம். ஆண்டவரே, இந்த தேசம், ஆண்டவரே, இந்த தேசம் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட தேசம். ஆண்டவரே, இந்த தேசம் இயேசுவுடைய தேசம். ஹல்லேலூயா. ஓ எல்லா ஜனங்களுக்காக கைகளை உயர்த்தி நம்முடைய பாரத தேசத்திற்காக சுற்றிலும் இருக்க நெருக்கங்கள் மாறும்படி கைகளை உயர்த்தி இந்த கொள்ளை நோய் மாற வேண்டும். யுத்த மேகம் மாறி போக வேண்டும். எல்லையிலே நமக்கும் சீன தேசத்திற்கும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கட்டளையிட வேண்டும். வெட்டுக்கிளிகளினாலே வருகிற அந்த ஆபத்தை நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் நீக்கி போட வேண்டும். பஞ்சம் மாறட்டும் ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் நீர் பரிதவிப்பீராக. புயலின் தாக்கத்தினாலே ஆண்டவரே வருகிற சேதங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என் ஜனங்கள் எப்படி தாங்குவார்கள்? இந்த தேசத்திற்கு நீர் மனம் இறங்காவிடில் யார் மனம் இறங்குவார்கள்? ஆண்டவரே, உம்மை நோக்கி இந்த காலவெளியிலே முறையிடுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். திறப்பிலே நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஓரபஷந்தரபா ரேகமமமமா ரேகா ஷதராதரரா. நல்லவரே, வல்லவரே, உமக்கே ஆராதனை. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுங்க.
அப்பா அப்பா ஒரே ஒரு முறை கைகளை உயர்த்தி ஆராதனை என்று சொல்லி கண்ணீரோடு கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி அப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கைகளை தட்டி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் மட்டும் போதும். இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா. ஆமென். நீங்க போதும் கைகளை தட்டி ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் நீங்க போதும் ஏசப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களால் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நாங்கள் கனிதரும் மரங்கள் ஆண்டவரே. கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் பிள்ளைகள் மேல் ஒரு பிரசன்னம் இறங்கட்டும். நீங்க போதும் ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். உங்க சமூகம் எனக்கு எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே. சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே. உள்ளமும் உடலும் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, கைகளை உயர்த்தி உங்க பரலோக தேவனை பார்த்து எனக்கப்பா. ஆமென். இயேசுவே நீங்க போதும் சக்காபா தாராபா. உங்க சமூகம் எனக்கு
போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் அப்பாவும் சந்நிதியில் சொல்லுங்க அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் திருமுகம் கண்டு திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் அப்பாவும் சந்நிதி அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து திருமுகம் கண்டு நிற்பேன் நான் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் திருமுகம் கண்டு திருமுகம் கண்டு நான் உணர்ந்து சொல்லுமா அப்பாவும் சந்நிதி உணர்ந்து சொல்லுங்களேன் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் சொல்லுங்க 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 அப்பா அப்பாவும் அவர் சமூகத்திலே அவருக்கு முன்பாக எப்போ நான் மறுபடி மறுபடி அப்பாவும் சந்நிதியில் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து கைகளை உயர்த்தி கண்ணீரோடு அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து திருமுகம் கண்டு நான் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் நீங்க போதும் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் இயேசுவே நீங்க போதும் ஏசப்பா இயேசுவே உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் ஆராதனை எனக்கப்பா ஆராதனை எங்கள் கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பரலோக தேவன் நம்முடைய ஆராதனையை நுகர்ந்து பார்க்கும்படி சமாதான பலிகளை நுகர்ந்து பார்க்கும்படி ஸ்தோத்திர பலிகளை நுகர்ந்து பார்க்கும்படி கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சொல்லுங்க, ஆராதனை. கைகளை உயர்த்தி சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்று ஆராதனை அப்பா அப்பா நம்முடைய ஆராதனையிலே வாசம் செய்கிறாரே நம்முடைய ஆராதனையை ஏறெடுத்து பார்க்கிறாரே ரெண்டு கைகளையும் உயர்த்தி என் மகளே உனக்காய் அடிக்கப்பட்ட இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டாரே நம்மை கழுவி கழுவி நம்முடைய பாவங்களை அவர் கழுவினாரே இன்றும் இயேசு உன்னை நேசிக்கிறார் என் மகனே இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற உங்களை மகளே மகளே இயேசு நேசிக்கிறார் தேங்க்யூ லார்ட் நீங்க இருக்கிற இடத்திலே
இருதயத்தில் இருந்து ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பனே உங்களை தோள்களிலே சுமந்திருக்கிறாரா? உங்களை உள்ள கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறாரா? நீங்கள் போகிற பாதையிலே அவர் கவனமாயிருக்கிறாரா? உங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறாரா? நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுகிறாரா? எப்பக்கத்திலும் நெருக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, உன் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். வாழ வழி இல்லை ஆண்டவரே, என்ன செய்வேன் என்று நீங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கலாம். இயேசு ராஜா உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். இயேசு ராஜா இனி வரப்புகிற நாட்களிலே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே, சிறு பூச்சே, யாக்கோபினும் சிறு பூச்சே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஒருவேளை தேசம் பஞ்சத்தில் இருந்தாலும் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. இந்த ஆராதனை மகிமையின் ஆராதனையாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தரோடு இருக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தரோடு நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அவரோடு முகமுகமாய் பேசுவதற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதிசயங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்திலே எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்பா. இந்த மாதத்தில் எங்கள் கரத்தை பிடித்துக்கோங்க அப்பா. தகப்பனே, இந்த லாக்டவுன் நாட்கள் மிக கடினமான நாட்களாயிருக்கலாம். ஆலயங்கள் எல்லாம் அடைபட்டு கிடக்கலாம். ஆனாலும் இந்த மாதத்திலே ஆண்டவரே, ஆலயத்திலே மறுபடி நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். இனி உள்ள நாட்கள், வரப்போகிற நாட்கள், அது எழுப்புதலின் நாட்களாய், கர்த்தர் சேமத்தை கொடுக்கிற நாட்களாய், நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து சேமத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாட்களாய் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில் இருந்து புறப்பட போகிறது. ஆண்டவரே, தமிழ்நாட்டின் தலைநகராகிய சென்னை பட்டணத்திலிருந்து அந்த எழுப்புதல் புறப்படும் என்று சொன்னீங்கல்லப்பா. அந்த எழுப்புதலுக்கு எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்று. எப்படியாகிலும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காலை வேளையிலே நாங்கள் இணைந்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் வேத வசனங்களை கொண்டு ஆவியானவர் இடைப்படும்படி ஜெபிக்கிறேன். பலத்த கரம், ஓங்கிய புயம் எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை வழி நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், உள்ள கைகளிலே அவர் ஏந்தி கொண்டார். இந்த மாதம் ஒரு புதிய மாதம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மேல் அவர் நோக்கமாக இருக்கிறபடியினாலே நாம் சந்தித்து வந்த நிந்தைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய நாட்களை ஆண்டவர் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். கடந்த நாட்கள் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் நம்முடைய தேசத்திலே ஜனங்கள் மிகுந்த அவதிக்குள்ளானார்கள். ஒரு பக்கத்திலே கொள்ளை நோய்,
இன்னொரு பக்கத்திலே நம்முடைய தேசத்திலே பயங்கரமான புயலின் தாக்கம், மறுபுறத்திலே வட இந்தியாவிலே வெட்டுக்கிளிகளினாலே வந்த சேதங்கள், பஞ்சங்கள் என்று கடந்த நாட்கள் முழுவதும் நாம் வேதனையை சந்தித்தோம். ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் அல்லேலூயா ஒரு மகிமையான நாட்களாய் கர்த்தர் மாற்றித் தரப்போகிறார். சொல்ல போனால் சபைக்கு ஒரு விசேஷமான நாட்களாய், சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நாட்களாய் கர்த்தர் நமக்கு மாற்றித் தரப்போகிறார். பாருங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் புகாது என்று சொன்னவர் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் கனப்படுத்த போகிறார். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஆலயங்கள் எல்லாம் அடைபட்டு கிடக்கிறது. நாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டு நாம் இந்த நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம், இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய். ஆனால் வருகிற நாட்கள் நமக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டார். தேசத்திலே ஜெபிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நாம் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் வீடுகளில் நேரடியாய் ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் மாறி சியோனிலே வந்து நாம் ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். அது ஒரு மகிமையின் நாட்களாய் அது மாறப்போகிறது. இனி நம்முடைய ஆராதனைகள் மகிமையாய் மாறப்போகிறது. கர்த்தர் அநேக ஜனங்களை இரட்சிப்புக்குள்ளே நடத்த நமக்கு கிருபை தரப்போகிறார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். சுவிசேஷத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்தியா முழுவதிலும் அறிவிக்கப்பட போகிறது. கர்த்தர் மிகுந்த எழுப்புதலுக்கு நேராய் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய தேசத்தையும் அவர் நடத்த போகிறார். இந்தியாவிலே இயேசுவுடைய நாமம் உயரப்போகிறது. இந்தியாவின் எல்லை எங்கும் தேவ மகிமை இறங்கி வரப்போகிறது. பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் இயேசுவை பாடி துதிக்கிற துதியின் சத்தத்தை நாம் கேட்கப் போகிறோம். ஒரு மகத்துவமான தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு கோடி நன்றி. இந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து வசனத்தின்படி, வேதத்தில் உள்ள வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலும் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்டு தேவனுடைய வார்த்தையை நாம் சில நிமிடங்கள் கேட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகங்களை உங்கள் வீடுகளில் எடுத்து நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசிக்கும்படி, எங்களோடு இணைந்து வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வேத வசனம் முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீர் அவரோடே பழகி, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. யோபுடைய சரித்திரத்தை நீங்கள் எல்லாரும் வாசித்திருப்பீர்கள். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனிதன் தான் யோபு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த பாடுகள், உபத்திரவங்கள் அது அதிகமாயிருந்தது. பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனாய், எல்லாவற்றையும் இழந்து அவன் உரு தெரியாமல் போன ஒரு மனிதனாய் அவன் மாறினான். செல்வ சீமானாய் இருந்த யோபு, செல்வ சீமானாய் நடத்தப்பட்ட யோபுடைய வாழ்க்கையிலே உரு தெரியாமல் போகிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் எழும்ப ஆரம்பித்தது. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். எல்லா செல்வமும் அவனுக்கு இருந்த ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. அவனுடைய சரீரத்திலும் பாருங்கள், உச்சந்தலை முதல் உள்ளம் கால் தொடங்கி கொடிய பருக்களினாலே
அவன் அவதிப்பட்டானாம். அது மட்டுமல்ல, அவனுடைய மனைவியும் சொன்ன காரியம் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு உபத்திரம். அவனுடைய நண்பர்கள் 3 பேர் வந்த பொழுது அவன் உரு தெரியாமல் போயிருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உரு தெரியாமல் சிதைக்கப்பட்ட ஒரு மனிதனாய், உரு தெரியாமல் உடைக்கப்பட்ட ஒரு மனிதனாய், உரு தெரியாமல் போகிற அளவிற்கு பாடுகளினாலும் வியாதிகளினாலும் துக்கங்களினாலும் அவமானத்தினாலும் பிடிப்பட்ட ஒரு மனிதனாய் யோபு அவன் காணப்பட்டான். அன்பு சகோதரனை சகோதரி, அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்ட வசனத்தை தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாய். அவருடைய நண்பர்களில் ஒருவனாகிய 3 பேரில் ஒருவராகிய எலிப்பாஸ் என்கிறவர் யோபுவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்த வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று யோபுடைய சிநேகிதர் அவரை பார்த்து சொல்லுகிறார். நாம் ஆண்டவரோடு பழகுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த நாட்கள் நமக்கு லாக்டவுன் நாட்கள். இந்த நாட்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கை அதிகரிக்க வேண்டிய நேரம். தேவனோடு தனித்திருந்து பழகி அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அருமையான மாதம் இந்த மாதம். பாருங்கள், இந்த நாட்கள் வெகு ஆசீர்வாதமான நாட்கள். விசுவாச குடும்பங்களுக்கு அவரோடு பழக வேண்டிய நாட்கள், அவரோடு இடைப்பட வேண்டிய நாட்கள், அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டிய நாட்கள். எந்த மனிதன் அவரோடு பழகுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஆண்டவரோடு பழக வேண்டும். தேவ மனிதனுடைய ஆசீர்வாதத்தின் பின்னணியம் என்னவென்று வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது தேவ மனிதர்கள் எல்லாரும் தேவனோடு பழகுகிற ஒரு பாத்திரமாயிருந்தார்கள். தேவனோடு யாரெல்லாம் சஞ்சரிக்கிறார்களோ, தேவனுடைய இருதயத்தோடு யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி நன்மை வரும். இந்த வசனத்தின்படி என் அன்பு சகோதரன சகோதரிகளே, அவரோடு பேச வேண்டும். ஒரு பக்தன் பாடினார், நான் பேசுவேன் அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷமாயிருப்போம் என்று. இந்த உலகத்திலே அதிக சந்தோஷத்தை கொடுக்கிற நேரம் எது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு இடைப்படுகிற நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிக சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரும். அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஆபிரகாம் லிங்கன், அவருடைய வாழ்க்கை பற்றி தெரியாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. அமெரிக்க தேசத்தின் 16வது ஜனாதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டாராம். பாருங்கள், ஒரு நாள் அவர் தன்னுடைய அவருடைய அரண்மனையில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். அவரை பார்க்கும்படி அமெரிக்க தேசத்தின் ராணுவத்தில் இருக்கிற முக்கிய அதிகாரிகள் அதிகாலையிலே அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை தேடி அவர் அறைக்கு வந்தார்களாம். அவர் அறையிலே வந்து அவருடைய அறையை தட்டுவதற்கு முன்னே அவர் அறைக்குள்ளே அவர் யாரோடு கூட பேசிக் கொண்டிருப்பதை சத்தத்தை அவர்கள் கேட்டு, அமெரிக்க ஜனாதிபதியாகிய ஆபிரகாம் லிங்கன் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அறைக்கு வெளியே அவர்கள் காத்திருந்தார்களாம். பல மணி நேரம் காத்திருந்தார்கள். பல மணி நேரத்திற்கு பிறகு தன்னுடைய அறை கதவை திறந்து கொண்டு அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஆபிரகாம் லிங்கன் வெளியே வந்தாராம். அப்பொழுது வெளியே இருந்த அந்த படை தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ஆபிரகாம் லிங்கனை நோக்கி சொன்னார்களாம், ஐயா, நாங்கள் அதிகாலையிலே உம்மை தேடி வந்தோம். ஆனால் உம்மை அழைப்பதற்கு முன்னே உம்முடைய அறைக்குள்ளே நீர் யாரோடோ பேசிக் கொண்டிருந்தீர். எனவே நாங்கள் பல மணி நேரம் காத்து கொண்டிருந்தோம் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், இல்லை, என் அறைக்குள்ளே என் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய சிறு வயது முதலே நான் அவரோடு பேசி பழகி அதிகாலையிலே அவரோடு இணைந்திருப்பேன் என்று சொன்னாராம். பாருங்கள், விறகு வெட்டி பிழைப்பு நடத்துகிற ஒரு சிறுவனாய் அவர் இருக்கும் பொழுது
அவர்கள் பாட்டிதான் அவரை வளர்த்தார்களாம். விறகு வெட்டி காடுகளிலே சென்று விறகு வெட்டுகிற ஒரு தொழில் செய்த நபர்தான் ஆபிரகாம் லிங்கன். அந்த சிறு வயதிலே அவருடைய பாட்டி ஒரு வேத புஸ்தகத்தை எடுத்து அவருடைய கையிலே கொடுத்து சொன்னார்களாம், தம்பி, இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நீ வாசித்து ஆண்டவரோடு பேசி அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு அவரோடு மகிழ்ந்திருந்து அவரோடு சந்தோஷமாயிருந்து நீ அவரோடு சஞ்சரிப்பாயானால், அவரோடு நீ இடைப்படுவாயானால், அவர் உன்னோடு இடைப்படுவாரையானால் இயேசு கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்று சொன்னார்களாம். அந்த சிறு வயது முதலே ஆபிரகாம் லிங்கன் அதிகாலையில் எழுந்தவுடனே முதலாவது அவர் வேத புஸ்தகத்தோடு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வேத வசனங்களை படித்து அதிகாலையிலே தேவனோடு சம்பவித்துக் கொண்டிருப்பாராம், தேவனோடு உறவாடி கொண்டிருப்பாராம். நாட்கள் சென்றது. ஒரு நாள் வந்தது, அவர் அமெரிக்க தேசத்தின் 16வது ஜனாதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டாராம். என் அன்பு தேவ ஜனமே, எந்த ஒரு மனிதன் தேவனோடு பழகி கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவனோடு நல்ல உறவு வைத்திருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யோபுவை பார்த்து அவனுடைய சிநேகிதனாகிய எலிப்பாஸ் அதைத்தான் சொல்லுகிறார், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரோடு பழகி அவரோடு கூட சமாதானமாயிருக்கிறீர்களா? இன்று அநேகர் தேவத்தோடு சமாதானமாயிருப்பதில்லை. ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் தேவ சத்தத்தை கேட்பதில்லை. ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வார்கள், அவரோடு பழகுவதில்லை, அவரோடு உறவாடுவதில்லை, அவருடைய முகத்தை தரிசிப்பதில்லை, அவருடைய சத்தத்தை கேட்பதில்லை. ஆனால் இந்த நாட்களிலே நாம் அவரோடு பழக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சிநேகிதனை போல ஆபிரகாமோடு பழகினாராம். 10 முறை ஆபிரகாமுக்கு முகமுகமாய் தரிசனமானவர் 3 முறை வேத புஸ்தகத்திலே ஆபிரகாமின் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு பழக விரும்புகிறார், அவர் நம்மோடு உறவாட விரும்புகிறார். அதிகாலையில் எழும்பி நீங்கள் அவருடைய பாதத்திலே தரித்திருந்தால் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும், உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த மாதம் அவரோடு பழகுகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். நான் வேகமாய் செல்ல வேத வசனத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு பழக வேண்டுமானால் ஒரு 2 முக்கியமான காரியங்களை சொல்லி அவரோடு பழகும் போது நமக்கு வரும் நன்மைகளையும் சொல்லி நான் உங்களை ஜெபத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். அவரோடு பழக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள் உண்டு. அவர் நம்மோடு பேச வேண்டுமானால், நாம் அவரோடு உறவாட வேண்டுமானால் வேத புஸ்தகத்திலிருந்து 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவரோடு உறவாட வேண்டுமானால், அவரோடு பழக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய அந்த பலகையிலே எழுதி வைக்கும் பொழுது அவரோடு கூட நெருங்கி பழக முடியும். வேத வசனம் இல்லாமல் அவரோடு பழக முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் அவரோடு பேச முடியாது. வேத வார்த்தைகளை சொல்லி பேசும் பொழுது, வேதத்திலே அவர் கொடுத்த வார்த்தைகளை எடுத்து அவரோடு கூட இடைபடும் பொழுது, அவர் அதே வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளினாலே அவர் நம்மோடு கூட இடைபடுவார். என் அன்பு தேவ ஜனமே, உன் வாயிலே வேதம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேத வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். இந்த ஜீவ வார்த்தைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த ஜீவ வார்த்தைகள் தான் தேவனுக்கு அருகிலே நம்மை கொண்டு செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேத வசனங்கள் எல்லாம் தேவ மனிதர்களை கொண்டு ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இவைகள் ஒன்றும் தரையிலே விழாது. இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் இன்று முழு தேசத்திலும்
அது நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்க போகிறது. இந்த வேதத்தின் படிதான் ஆண்டவர் இந்த தேசத்தையும் உலகத்தையும் நடத்துவார். என் அன்பு தேவ ஜனமே, அவருடைய வார்த்தைகள், அவருடைய வேத பிரமாணம். ஒரு முறை இங்கிலாந்தின் இளவரசி இந்தியாவிற்கு வந்த பொழுது இந்திய தலைவர்களில் ஒருவர் இங்கிலாந்து இளவரசி ராணியை பார்த்து கேட்டார்களாம், உங்களுடைய தேசம் வல்லரசாக இருக்க என்ன காரணம்? உங்கள் தேசம் இன்றும் வல்லரசாக இருக்கிறது, உங்கள் தேசம் செழிப்பாக இருக்கிறது, அதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய அருகில் இருந்து அவர்கள் கொண்டு வந்து அவருடைய கேன்பேக்கை எடுத்து உள்ளே இருந்து கருப்பு நிறத்திலே ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கள் காண்பித்தார்களாம். இந்த புஸ்தகம் வேத புஸ்தகம், இந்த புஸ்தகத்தின் படிதான் நான் நடக்கிறேன், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட படிதான் என் தேசத்தை வழி நடத்துகிறேன். எனவே இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் தான் எங்கள் தேசத்தையே வல்லரசாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, வேத வார்த்தைகள், வேத வசனங்கள் தான் அவரோடு உள்ள தொடர்பை அதிகரித்துக் கொண்டே இருக்க பண்ணும். அதனால தான் நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியான வேளையிலே 4 மணி முதல் 5 மணி வரை நேர் முழங்காலிலே நின்று பல வசனங்களை வாசித்து தியானிக்கிறோம். சபை வேத வசனத்தினாலே கட்டப்பட வேண்டும். திருச்சபை விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். வேத வசனம் தான் தேவனோடு நம்மை நெருங்க பண்ணும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேதத்தை நாம் சுமந்தால் அவர் நம்மை சுமப்பாராம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் என்று 119 சங்கீதம் 105 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது தீபமாயிருக்கிறது. வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே அவரோடு கூட கலிகூற பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, பக்தனாகிய தாவீது சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 147 வசனம் 148 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என்னுடைய கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று பக்தனாகிய தாவீது எழுதுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே வசனத்தை தியானிக்கும்படி எழும்பினவர் தான் தாவீது. ஆண்டவருடைய பாதத்திலே வசனத்தை தியானிக்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்திக் கொண்டே போகும், மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். தேவ வசனம் நம்மை தேவனோடு நெருங்க பண்ணும். உலகத்திலே பிரசித்தி பெற்ற தேவ மனிதர் பில்லி கிரஹாம், அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? வசனத்தின்படி இருந்ததாம். அவரை குறித்து அவருடைய மகன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் தந்தை எதை பிரசங்கித்தாரோ அதன்படி வாழ்ந்தார். பிரசங்கிப்பது மட்டுமல்ல, பிரசங்கிப்பதை பார்க்கலும் அந்த பிரசங்கத்தின்படி வாழ்வதுதான் முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், வேத வார்த்தைகள், வேத வசனங்கள், வேதம் தான் சமாதானத்தை தரும், வேத வசனம் தான் நமக்கு பாதுகாப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அவரிடத்திலே பழகுவதற்கு
நாம் என்ன செய்ய வேண்டும்? நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் நீ திரும்பினால் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். இரண்டாவதாக அவர் சொல்கிறார், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார் கட்டப்படுவீர். ஆமென். வேத வசனங்கள் மட்டுமல்ல, ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களை, மனம் திரும்பாமல் பாவத்தோடு அக்கிரமத்தோடு உலகத்தின் ஆசைகளோடு பண ஆசைகளோடு நாம் அவரிடத்தில் நெருங்கவே முடியாது. சிலருக்கு உலகத்தின் மேல் ஆசை இருக்கும். உலகமும் வேண்டும், ஆண்டவர் வேண்டும். உலகம் பணமும் வேண்டும், ஊழியமும் வேண்டும். இல்லை, இரண்டு எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் நீர் திரும்ப கட்டப்படுவீர். மனம் திரும்பும் பொழுது தேவனோடு பழகுகிற ஒரு சுபாவம் வரும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி பாருங்கள். எந்த ஒரு காரியம் உங்களையும் இயேசுவையும் பிரிக்கிறதோ அந்த காரியத்தை அப்புறப்படுத்திவிட்டு அந்த காரியத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி பாருங்கள். சர்வ வல்லவர் உங்களோடு இடைப்படுவார். சாவை வென்று உயிரோடு கூட எழும்பினவர் உங்களோடு உறவாடுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. யோபு பக்தனுக்கு அவன் சிநேகிதன் சொல்லுகிறார், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார் மறுபடியும் உம்முடைய வாழ்க்கையிலே நீ கட்டப்படுவீர். உடைந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்புங்கள். நீ மனம் திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல தகப்பன் நீ தூரத்திலே வருவதை பார்த்து அவர் இறங்கி ஓடி வந்து உன்னை கட்டி அணைத்து உன் கைகளுக்கு மோதிரமிட்டு உன் வஸ்திரத்தை புதிதாக்கி உனக்கு கொளுத்த கன்றை அடித்து அவர் விருந்து செய்வாராம். அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நாட்கள் நாம் மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள். எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலே மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை மறுபடி கட்டி எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் நீர் மறுபடியும் கட்டப்படுவீர். பாருங்கள், அவரோடு பழகுவதற்கு நாம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். பாவத்தோடு அவரோடு உறவாட முடியாது. உலகத்தில் உள்ள காரியங்களின் மேல் ஆசை வைத்துக் கொண்டு தேவனோடு உறவாட முடியாது. தேவனோடு உறவாட வேண்டுமானால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையை முன்பாக வைத்து ஓட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி கட்டுகளையும் உபத்திரவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர் எழுதுகிறார், என் அன்பு தேவஜனமே, மனம் திரும்பும் பொழுது தகப்பன் இறங்கி வருவார். மனம் திரும்பும் பொழுது தம்முடைய அளவில்லாத ஆவியை நம்மில் ஊற்றுவார். நம்மை தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த இரண்டு காரியங்களை செய்யும் பொழுது அவரோடு கூட பழகி சமாதானமாயிருந்து அவரிடத்திலிருந்து வருகிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அவரோடு பழகி சமாதானமாய் இருக்கும் பொழுது நமக்கு வருகிற நன்மைகள் சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், பழகும் பொழுது அவரோடு பேசும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நமக்கு வரும் என்று அதே அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். வாசியுங்கள் 24ஆம் வசனம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் அப்பொழுது தூளை போல் பொன்னையும்
ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். எப்படிப்பட்ட நன்மை அவர் சொல்லுகிறார், நீ அவரோட பழகி அவரோட சமாதானமாய் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மை வருமாம்? வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தூளை போல பொன். ஆமென். யோபுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு முந்தின இருந்ததை விட பின்னானவைகள் எல்லாவற்றையும் 2 மடங்காய் அவர் ஆசீர்வதித்தாராம். உன்னுடைய வாழ்க்கையிலே முன்பாக இருந்த ஆசீர்வாதத்தை விட அவரோடு பழகி அவரோடு சமாதானமாய் இருந்து அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொள்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்கிறது, தூளை போல பொன்னையும். ஆமென். அல்லேலூயா. சாலமோனை அப்படித்தான் என் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சாலமோன் ஆண்டவரோடு பேசுகிறவர். தரிசனத்திலே சொப்பனத்திலே அவர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னாராம், சாலமோனே, நீ விரும்புகிறது என்னிடத்திலே கேள். அவரோடு பேசி சஞ்சரித்தால் அவர் தரிசனத்திலும் வருவார், சொப்பனத்திலும் வருவார். வந்து நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுவார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தூளை போல பொன்னை கொடுக்க ஆண்டவர் நம்மேல் ஆசையாயிருக்கிறார். இந்த தேசத்திலே நாம் தரித்திரமாய் இருப்பது தேவ சித்தமல்ல. ஒரு தேவ பிள்ளை அப்பத்துக்கு இறந்து திரிவது தேவ சித்தமல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியே அவர் தரித்திரராய் மாறினாராம். அவர் தரித்திரராய் மாற காரணம் நாம் செல்வந்தராய் மாறும்படி. என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, தூளை போல பொண்ணு. அவரை நம்பி வாங்க, அவரை விசுவாசியுங்கள். பணத்தை தேடி போனால் அது உனக்கு உன் கையிலே வராது. நீ தேவனை தேடி வந்தால் உனக்கு சகலத்தையும் நன்மையாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர்தான் என் சந்தோஷம். பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும் என்று சொன்னால் தூளை போல பொன்னை கொடுப்பார். நம்முடைய ஆசை ஜீசஸ், நம்முடைய எதிர்பார்ப்பு இயேசு. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தூளை போல பொன்னையும் ஆற்றங்கரையில் இருக்கிற எவ்வளவு கற்கள் கிடக்கும், ஆற்று கற்களை போல சுத்தமான ஓப்பீரின் தங்கத்தையும் நீர் சேர்த்து வைப்பீர். பாருங்கள், பொன்னை போல உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு நன்மை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக எப்படிப்பட்ட நன்மை நம்மை தேடி வரும்? 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும். எப்பொழுது அவரோட பழகி அவரோட சமாதானமாய் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும், பசும் பொன்னும், உமக்கு சொக்க வெள்ளியும். ஐயா, உலகத்தின் ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னு நினைக்கிற நீ அவரோடு பழகி நீ அவரோடு சமாதானமாய் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லவர் தாமே உனக்கு பசும் பொன்னும், சர்வ வல்லவர் தாமே உனக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க 916 உயர்தரமான தங்கம். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் தான் உனக்கு பசும் பொன், சொக்க தங்கம். ஆமென். அவருடைய அன்பு பியூர் லவ், கள்ளம் கபடமற்ற அன்பு. எதையும் எதிர்பார்த்து நம்ம அவன் நேசிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பினாலே நின்று சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே உண்மையான அன்பு நேசரின் அன்பு. அல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு கோல்டு அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? எனக்கு கம்மல் வேணும், செயின் வேணும், நல்ல பியூர் தங்கமா இருக்கணும், 916 இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அவர்தான் பசும் பொன், அவர்தான் சொக்க வெள்ளி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர்தான் எனக்கு தங்கம், அவர்தான் எனக்கு பசும்பொன், அவர்தான் எனக்கு சுத்தமான சொக்க வெள்ளி. எங்க இயேசு ராஜா, அவர் முகத்தை பார்த்தாலே போதுமையா. நான் கண்ட இயேசு எனக்கு சொக்க வெள்ளி. ஆமென். அவர்தான் எனக்கு தங்கம். அதான்
தங்கமேன்னு சொல்லுவோம். சில நேரம் நம்ம பிள்ளைங்களை வாரி அணைக்கும் பொழுது தங்கம், என் செல்லம் அப்படி சொல்லுவோம். நான் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நீர்தான் என் தங்கம் ஆண்டவரே, நீர்தான் என் சொந்தம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொல்லுமா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய சொத்து, எல்லாமே அவர்தான். அடுத்ததாக மூன்றாவதாக 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி மூன்றாவது அவரோடு பழகி சமாதானமாயிருக்கும் பொழுது என்ன நன்மை தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய உபத்திரவங்கள் அவரோடு பழகும் பொழுது அவைகள் எல்லாம் மாறிவிடும். நாம் அவர் மேல் மனமகிழ்ச்சியாய் மாறிவிடுவோம். ஆமென். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி. தேவ சமூகத்திற்கு போன உடனே, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்ட உடனே, தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி நம்முடைய முகங்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒரு மனமகிழ்ச்சி, ஜெபத்திலே ஒரு சந்தோஷம், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல், தேவ சமூகத்திற்கு போக வேண்டுமே என்கிற ஒரு தாகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அது ஒரு நன்மை. இன்று அநேகர் ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், அவர்களால் ஜெபிக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தை ருசிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் தேவ சமூகத்தை ருசிக்க முடியாது. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் அவரோடு பழகி சமாதானமாய் இருந்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மனுஷன் அவரோடு அவன் மனமகிழ்ச்சியாயிருப்பான். அடுத்ததாக எப்படிப்பட்ட நன்மை? 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு அவர் செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். ஆமென். ஐயா, பழகும் பொழுதுதான் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? நாம் விண்ணப்பம் பண்ணின உடனே அவர் நமக்கு செவி கொடுப்பாராம். தம்முடைய ஆலயத்திலிருந்து செவி கொடுத்தேன் என்று சொன்னவர் உங்களுடைய ஜெப சத்தத்திற்கு செவி கொடுப்பார். பழகாத மனிதனுக்கு செவி கொடுக்க மாட்டார். அவரோடு இடைப்படுகிற மனிதன், அவரோடு பழகி அவரோடு கூட சமாதானமாய் இருக்கிற மனிதன் ஜெபித்த உடனே அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தினசரி அதிகாலையிலே நீ அவரோடு பழகி கொண்டிருக்கிறாயா?
ஆபிரகாமை பார்த்து உம்முடைய சிநேகிதன் யார் என்று சொன்னால் அவர் சொல்வார், கர்த்தர் தான் சிநேகிதன். ஏனோக்கை பார்த்து, ஏனோக்கு உன்னுடைய சிநேகிதன் யார், நீ யாரோடு 300 வருடமாய் பழகி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், நான் பழகுகிறவர் சர்வ வல்லவர், அவர் என் தகப்பன் என்று சொல்லுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு பழகும் பொழுது நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவர் உமக்கு உடனே அவர் செவி கொடுப்பாராம். அது மட்டுமல்ல, அடுத்து என்ன நன்மை என்று தெரியுமா? 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார், அது உமக்கு நிலைவர. ஆமென். எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? அவரோடு பழகும் பொழுது நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டால் அது உமக்கு நிலைவரப்படும். நீங்க ஒரு காரியத்தை செய்வேன், இது எனக்கு ஆண்டவர் செய்வார், இதை செய்து முடிக்க போறேன் நீங்க சொன்னீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பழகும் பொழுது அவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் நீ நிர்ணயம் பண்ணினால், அது எழுப்புதலாயிருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாயிருக்கலாம், எப்படிப்பட்ட உங்களுடைய பிசினஸ் ஆயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாயிருக்கலாம், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். யோபு அதைத்தான் யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிலைவரப்படும். இன்னைக்கு நீங்க அவரோடு பழக, அவரோடு பேச, அவரோடு நடக்க, அவரோடு பழக உங்களை ஒப்பு கொடுத்தீர்களானால் நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயிக்கும் பொழுது அதை இந்த வருடத்தில் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷர் ஒடுக்கப்படும் போது, மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ தேவனோடு பழகி, நீ தேவனோடு பேசி, நீ தேவனோடு சமாதானமாய் இருந்தால் மனுஷர்கள் இந்த பூமியிலே ஒடுக்கப்பட போது நீ திடப்பட கடவர்கள் என்று சொல்ல, தாழ்ந்தோர் யாவரும், இந்த இந்தியாவிலே இருக்கிற எத்தனை கோடி ஜனங்களாய் இருந்தாலும் தாழ்ந்தோர் யாவரும் அவர்கள் உம்முடைய வார்த்தையின் படியே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்பு தேவ ஜனமே, அவர் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? அநேகருக்கு ரட்சிப்பை சொல்வதற்கு கர்த்தர் உன்னை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவார் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீ கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷி, நீ கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன். இந்த திருச்சபை கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த திருச்சபையின் விசுவாசிகள் கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். உன் வார்த்தை நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு பவுல், ஒரு பேதுரு எழும்பி பிரசங்கித்த பொழுது 3000 5000 ரட்சிக்கப்பட்டார்களே, அதே போல இந்த சபையிலே ஏற்படும். நாம் பிரசங்கிக்கும் பொழுது, இயேசுவை வெளிப்படுத்தும் பொழுது ஒடுக்கப்படுகிற யாவரும், தாழ்ந்தோர் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். கடைசியாக 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம், உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். அநேகர் தப்பி போவார்கள். ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்ற வசனத்தின் நிமித்தம், நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பத்தையே அழிவுக்கு தப்பு பண்ணினான். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற என் தேவ ஜனமே, உன் நிமித்தம் அநேகர் தப்புவிக்கப்படுவார்கள். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாராம். நோவா தேவனோடு அவர் பேசிக் கொண்டிருந்தாராம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 11ஆம் வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பாருங்கள். ஆனால் நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பத்திலே 8 பேர் நோவாவோடு சேர்த்து அவர்கள் அந்த பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த வசனத்தின்படி உங்கள் நிமித்தம், உங்கள் ஜெபத்தின் நிமித்தம் இந்த தேசத்தை ஆண்டவர் தப்பு பண்ணுவார். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை தப்பு பண்ணுவார். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இயேசுவை அறிவிக்கிறீர்களோ
அவர்களை தப்பு பண்ணுவார். ஒரு நீதிமானின் நிமித்தம் அநேகர் தப்புவார்கள். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் கொடுக்கிற நன்மை இதுவும் ஒரு நன்மை. குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பாராம். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம். கையில சுத்தம் வேணும். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பிப்போவான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை பார்த்தீர்களா? நாம் அவரோடு பழகி அவரோடு சமாதானமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அநேக இதே போல நன்மைகளை நாம் சுதந்திரிப்போம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும், ஆண்டவரே உம்மோடு நான் பழக வேண்டும், உம்மோடு நான் பேச வேண்டும். எல்லாரும் இப்ப ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தின்படி நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உம்மோட பழகி நான் சமாதானமாய் இருக்க வேண்டும். அதனால் நீர் எனக்கு நன்மைகள், எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. இந்த வேத வசனங்களில் எழுதப்பட்ட நன்மைகளை எல்லாம் நாங்கள் இந்த காலை வேளையில் எங்கள் சந்ததியிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கடைசி நேரம் எல்லாரும் எழுப்பி நின்று, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் நான் நிற்பதும் நிற்பதும் நிலைப்பதும். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க நீங்க இல்லாம கைகளை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம ஆண்டவரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. நீங்க இல்லாம வாழ தெரியாது சொல்லிருங்க. நீங்க இல்லாம டாடி ஐயோ உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா.
கைகளை உயர்த்தி நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால் உமக்கு நன்மை வரும். அவரோடு பழக 300 வருடங்கள் ஏனோக்கு உமோடு பழகி உமோடு சஞ்சரித்தார். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உமோடு பழகுகிற ஒரு வாழ்க்கை. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உமோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. சொல்லுங்க, எதை வேண்டுமானாலும் இழப்பேன், உங்களை இழக்கவே முடியாது. உலகம் வேண்டாம், உலகத்தின் ஆசைகளும் இச்சைகளும் வேண்டாம். உலகம் அழியப் போகிறது, நாங்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஆண்டவரே, உமோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் ஆங்காங்கே போய் ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஆனால் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உமோடு நெருங்கி பழக வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? சீஷர்களை கர்த்தர் தெரிந்திருக்கும் பொழுது தம்மோடு இருக்கத்தான் அவர் தெரிந்திருந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மோடு இருப்பேன். அதிகாலையிலே எழும்புவேன். நேரப்பட எத்தனை மணிக்கு நான் படுத்தாலும் அதிகாலையிலே ஆண்டவரே நான் எழும்பி விடுவேன். நான் எழும்பின பின்புதான் சூரியனே உதிக்க வேண்டும். ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்றீங்களா? நான் எழும்பின பின்புதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் அது உதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி அதிகாலையில் உம்மை தேடுவேன். ஆண்டவரே, உம்மோடு பழகுவேன், உம்மோடு சஞ்சரிப்பேன். வாய் திறந்து சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். அவ உங்களோடு சமாதானமா இருப்பான். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற நன்மைகளை நான் வேத வசனத்திலிருந்து இந்த காலை வேளையிலே நான் கற்றுக்கொண்டேன். நீர் கொடுக்கிற நன்மை பரத்திலிருந்து வருகிற நன்மை. நீரே அந்த நன்மை. நானே ஜீவாப்பம் என்று சொன்னீரே. நீங்க தான் வேணும். நீங்க எனக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளி. ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த காலை வேளை நேரலையாய் இந்த ஆராதனையில் இணைந்து தேவ வார்த்தை கேட்டு ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நன்மை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இவர்கள் உம்மோடு பழகி உம்மோடு சஞ்சரித்து உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மையை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை மேன்மைப்படுத்தும். உம்மோடு கரம் பிடித்து நடக்க இவருடைய கரங்களை பிடித்து உம்முடைய கரத்திலே அடியான் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த ஆராதனை நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறியிருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்ததற்கு நன்றி. எங்கள் முகவரி ஏலிம் மகிமையான எழுப்புதல் சபை, மன்னா கார்டன், படப்பை. இது போன்ற ஆராதனைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.